ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரா பப்பாயா கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. பப்பாளி காயில கிரேவி இது வந்து சாதத்துக்கு இல்லை சப்பாத்திக்கு, தோசைக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. மேலே இருக்க பாட்டை வந்து கட் பண்ணிட்டு தோல் சீவி எடுத்துடலாம் ஃபுல்லா. இந்த மாதிரி ஃபுல்லா சீவி எடுத்துருங்க. இப்போ இதை வந்து ஆஃபா நம்ம கட் பண்ணிக்கலாம். பப்பாளி பழம் மட்டும் இல்லைங்க, காயும் ரொம்ப நல்லதுதான். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து இன்னும் ஆஃபா கட் பண்ணிக்கலாம். இது நம்ம ரெகுலரா இந்த காயை வந்து எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஹார்ட் டிசீஸ் எதுவுமே வராதுங்க. அதே மாதிரி ரொம்ப டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது. இப்போ இந்த உள்ள இருக்க பார்ட்ஸை வந்து நம்ம எடுத்துடலாம். சீடு இருக்கிறது இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இன்னும் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணிட்டு இன்னும் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா பழத்தையும். இப்போ வந்து நம்ம கிரேவி பண்ணலாம். அதுக்கு கடாய் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதும் அதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தி. எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, இது 3 தாளிக்க போட்டுக்கோங்க. இப்போ இதுல வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகா 2, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 பொடியா கட் பண்ணது போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம வதக்கிக்கலாம். நல்லா நமக்கு ப்ரௌன் கலர்ல வரணும் வெங்காயம். வெங்காயம் லைட்டா ப்ரௌன் ஆயிடுச்சுங்க. இப்போ இதுல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நமக்கு அந்த பச்சை வாசம் வந்து போகணும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து 2 தக்காளி போட்டிருக்கேன்.
இப்போ இதில் வந்து மசாலா ஐட்டம் போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு தனியா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். இப்போ இது எல்லாமே நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நமக்கு ஃப்ரை ஆகிறதுக்கோசரம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க போதும், ரொம்ப வேண்டாம். நமக்கு மசாலா எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் விட்டுக்கோங்க. நல்ல ஒரு டேஸ்டியா இருக்கும். இந்த தயிர் ஸ்மெல் வந்து போகட்டும், கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இதுல கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்க, நமக்கு மசாலா தயிர் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பப்பாயா வந்து போட்டுக்கலாம். பப்பாயா வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க 2 டைம், ஏன்னா அதுல பால் வரும். வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது அப்படியே நம்ம விட்டுறலாம். ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் அப்படியே மூடி வச்சிடுங்க. நமக்கு அந்த மசாலாவோட அந்த பப்பாயை வந்து சேரணும். அப்படியே இருக்கட்டும், தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பப்பாளி மரமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மருத்துவ குணம் நிறைஞ்சது தாங்க. அதோட இலையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், பழமும் யூஸ் பண்ணிக்கிறோம், காயும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா வெந்து வந்துருச்சு. நீங்க காய் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சிக்கு தேவையோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும். ஹெல்த்தியான கிரேவி, பப்பாயா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பசங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.